Good afternoon, students. Welcome to my class. I hope you all are doing good. Today we are going to learn a new chapter. The title is The Hello Butterfly. What is the chapter name? Hello Butterfly. Come, let's read the lesson. A yellow butterfly flew around in Sonu's garden. Whose garden? Sonu's garden. Sonu saw the butterfly. He ran to catch it. The butterfly flew to the rose bed. It sat on the red rose. Now I can catch it, said Sonu. He walked slowly and silently to catch the butterfly. He came closer, and still closer, but then off flew the butterfly. Okay. இப்போது இந்த லெசனில் நம்ம சோனு அப்படின்ற ஒரு சிறுவன் இருக்காங்க. அவங்க வீட்டு தோட்டத்தில் அவங்க ஒரு பட்டாம்பூச்சி பார்க்குறாங்க. அந்த பட்டாம்பூச்சி என்ன கலரில் இருந்ததுன்னா மஞ்சள் நிறத்தில் இருந்தது. பட்டாம்பூச்சியோட நிறம் என்ன? மஞ்சள். அந்த தோட்டத்தில் பட்டாம்பூச்சி பறந்துகிட்டே இருந்துச்சு சோனுவோட தோட்டத்தில். அதை சோனு பார்த்துடுறாங்க. சோனு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க போகிறாங்க. அந்த பட்டாம்பூச்சி எங்கே இருந்துச்சுன்னா, அது பறந்து போய் ரோஸ் பெட்டில், அதாவது ரோஸ் செடியில் போய் உட்காந்துக்குச்சு. ஒரு அழகான ரெட் ரோஸ், அதாவது சிகப்பு நிறத்தில் இருக்கிற ரோஜா பூ மேலே போய் உட்காந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க சோனு, நான் போய் இதை இப்போ பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போய் பிடிக்கிறதுக்காக சோனு மெதுவாக அமைதியாக நடந்து போகிறாங்க. நடந்து போய் பிடிக்கலான்ட்டு போகிறாங்க. பக்கத்தில் நெருங்கி போகும்போது அந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணிடுச்சுன்னா பறந்து போயிடுச்சு. ஆஃப் ஃப்ளூ த பட்டர்ஃப்ளைனா பட்டாம்பூச்சி பறந்து போயிடுச்சு. Where did the butterfly go? Near the garden was a pond. In the pond was a white lotus. Around it grew round leaves. They floated in the water. எங்கே பறந்து போச்சு அப்படின்னு சோனு கேட்குறாங்க. பக்கத்துலேயே அங்கே ஒரு பாண்டுனா குளம். அந்த குளம் மனிதர்களால் பண்ண குளமாக கூட இருக்கலாம், இல்லைன்னா இயற்கையாக தோன்ற குளமாக கூட இருக்கலாம். ஒரு சின்ன குளம் இருந்துச்சு அந்த தோட்டத்து பக்கத்தில். இந்த பாண்ட் தெர் வாஸ் ஏ ஒயிட் லோட்டஸ். அந்த குளத்தில் கூட வெள்ளை கலர் தாமரை இருந்துச்சு, வெள்ளை நிறத்தில் தாமரை இருந்துச்சு. அரவுண்ட் இட் க்ரூ ரவுண்ட் லீவ்ஸ். அதை சுற்றியும் பச்சை நிறத்தில் ரவுண்ட் ரவுண்டாக இலைகள் இருந்துச்சு. அரவுண்ட் இட் க்ரூ ரவுண்ட் லீவ்ஸ். அங்கே ரவுண்டாக, அப்போ லோட்டஸோட லீவ்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும்? ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் அங்கே இலைகள் இருந்துச்சு. தி ஃப்ளோட்டட் இன் த வாட்டர். அந்த இலைகள் எல்லாமே தண்ணியில் மிதங்கிட்டே இருந்துச்சு. த பட்டர்ஃப்ளை சேல்ட் ஆன் ஏ ஃப்ளோட்டிங் லீஃப். இப்போ பட்டர்ஃப்ளை, அதாவது அந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணுச்சு, அந்த இலைகள் மேலே மிதக்கிட்டே இருந்துச்சு. சோனு வென்ட் ஸ்ப்ளாஷ் இன் டு த வாட்டர். சோனு என்ன பண்ணான், இப்போது தண்ணியில் குதிக்கிறான். ஸ்ப்ளாஷ்னா தண்ணியோட சத்தம். தண்ணியில் குதிச்சு ஆஃப் ஃப்ளூ த பட்டர்ஃப்ளை. அதுக்கிட்ட போகும்போது பட்டர்ஃப்ளை இப்போ திருப்பி பறந்து போயிடுச்சு. வேர் வாஸ் இட்? அது எங்கே போச்சு? சோனு looked up. He looked down. Near the wall was a peach tree. It had pink flowers. The butterfly sat on a pretty flower. சோனு எங்கே போச்சு பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாங்க, கீழே பார்க்குறாங்க, மரத்தில் பார்க்குறாங்க, மரத்துக்கிட்ட பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒரு பீச் ட்ரீனா அது ஒரு வகையான மரம். அந்த மரம் சைனாவில் வளரக்கூடிய மரம் அது. இட் ஹேட் பிங்க் ஃப்ளவர்ஸ். அந்த பீச் ட்ரீயில் இளசிவப்பு நிறத்தில் பூக்கள், பிங்க் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. ரோஸ் கலரில் பூக்கள் இருந்துச்சு. ரோஸ் கலர்லன்னு சொல்கிற, பிங்க் கலர்னால் இளஞ்சிவப்பு, அந்த கலரில் பூக்கள் இருந்துச்சு அந்த பீச் மரத்தில். த பட்டர்ஃப்ளை சேட் ஆன் ஏ பிரிட்டி ஃப்ளவர். அந்த அழகான பூக்கள் மேலே அந்த பட்டாம்பூச்சி போய் உட்காந்துருச்சு. ஐ கேன் கேட்ச் யூ, நான் ஒன்று பிடிச்சிடுவேன் அப்படின்னு சத்தமாக கத்துறாங்க சோனு. ஹீ கிளைம்ட் அப் த ட்ரீ. இப்போ மரம் ஏறுறாங்க சோனு. ஹாப் ஹீ கிளைம்ட். மரம் ஏறிட்ட பிறகு, மேலே ஏறிட்ட பிறகு,
பேக் இட் ஃப்ளூ டவுன் ஃப்ரம் த ட்ரீ. இப்போ பட்டர்ஃப்ளை என்ன திருப்பி கீழே பறந்து வந்துருச்சு. சோனு ஜம்ப் டவுன் டூ. ஹி சேஸ் த பட்டர்ஃப்ளை. சோனு என்ன பண்ணுறாங்க, மரத்து மேலேருந்து கீழே குதிச்சு பட்டர்ஃப்ளையை துரத்துறாங்க. From the rose to the lotus and up the peach tree, but he could not catch the butterfly. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சோனு ரோஜா செடியிலேருந்து தாமரை செடிக்கு, அதாவது லோட்டஸ் செடிக்கு வந்துச்சு. லோட்டஸ் செடியிலேருந்து பீச் மரத்துக்கு வந்துச்சு. அங்கேருந்து இப்போ எங்கே போச்சு தெரியல, என்னால் பிடிக்க முடியல. ஈ குட் நாட் கேட்ச் த பட்டர்ஃப்ளை. சோனுவால் பட்டர்ஃப்ளை கேட்ச் பண்ண பிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. சோனு could not see it at all. இப்போ சோனுவால் பார்க்கவே முடியல பட்டர்ஃப்ளை எங்கே போச்சுன்னு. He looked everywhere. At last he saw the butterfly. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, பட்டாம்பூச்சி கிடைக்கல. ஆனால் கடைசியில் பட்டாம்பூச்சியை பார்த்துடுறாங்க. There was a big spider's web in the peach tree. அந்த பீச் மரம் இருக்குல்ல, அந்த பீச் ட்ரீயில் ஒரு பெரிய ஸ்பைடர்ஸ் வெப், அதாவது 8 கால் பூச்சியோட வலை இருந்துச்சு. அந்த வலையில் the butterfly was caught in the spider's web. அதில் போய் இந்த பட்டாம்பூச்சி மாட்டிக்கிச்சு. It looked sad as it tried to escape. அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனால் பட்டர்ஃப்ளை ரொம்ப சோகத்தில் இருக்குது, ஏன்னா தப்பிக்க முடியல. It fluttered its wings, it twisted and turned, but it could not escape. என்ன பண்ணுறாங்க, அவங்களோட விங்ஸ், அதாவது இறகு இருக்குல்ல, அதை போட்டு டப்புன்னு அடிக்கிறாங்க, திருப்புறாங்க, ட்விஸ்ட் பண்ணுறாங்க, ஆனாலும் தப்பிக்க முடியல. The spider's web held it tight. அந்த ஸ்பைடர்ஸ் வெப், அதாவது அந்த 8 கால் பூச்சியோட வலை இருக்குல்ல, அந்த வலை ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. புவர் பட்டர்ஃப்ளை, ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ in the middle of the web was a bigger spider. அந்த வெப், அந்த நடுவில், அந்த வலைக்கு நடுவில் ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை கூட இருந்துச்சு. இட் லுக்ட் ஹங்க்ரி. இப்போ அந்த பட்டர்ஃப்ளை பார்த்தா பசியில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இட் வாண்டட் டு கேட்ச் த பட்டர்ஃப்ளை. இந்த பூச்சி அந்த வலையில் மாட்டிட்ட உடனே அந்த ஸ்பைடர், அந்த 8 கால் பூச்சி அதை இப்போ சாப்பிட்ணுன்னு போல இருந்துச்சு. இப்போ போய் அதை பிடிச்சி சாப்பிட்லாம், பட்டாம்பூச்சியை பிடிச்சி சாப்பிட்லான்னு பார்த்துட்டே இருந்துச்சு. க்ளோசர் அண்ட் க்ளோசர் க்ரால் த பிளாக் ஸ்பைடர். அந்த கருப்பு நிறத்து 8 கால் பூச்சி க்ரால் பண்ணி அதில் உருண்டுக்கிட்டு அதாவது கிளைம் பண்ணிகிட்டே பக்கத்தில் வருது பட்டர்ஃப்ளைக்கு பக்கத்தில். பிஃபோர் த ஹங்க்ரி ஸ்பைடர் குட் கிராப் இட், சோனு ran and he caught the butterfly. அது எப்போ அந்த 8 கால் பூச்சி பட்டர்ஃப்ளையே கிராபிட்னா பிடுங்கி சாப்பிட போதோ, அதுக்குள்ளேயே சோனு ஓடி போய் அந்த பட்டர்ஃப்ளையை பிடிச்சிடுறாங்க. இட் வாஸ் ஸோ ப்ரிட்டி. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பட்டாம்பூச்சி. இட் ஹேட் ப்ரவுன் ஸ்பாட்ஸ் ஆன் இட்ஸ் எல்லோ விங்ஸ். மஞ்சள் நிறத்தில் அந்த இறகுல ப்ரவுன் கலரில் என்ன இருந்துச்சுன்னா ஸ்பாட்ஸ்னால் என்னது, புள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சோனு லவ்ட் த லிட்டில் பட்டர்ஃப்ளை. சோனுக்கு அந்த பட்டாம்பூச்சி ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் இட் லுக்ட் சேட் இன் சோனுஸ் ஹேண்ட். ஆனால் அந்த பட்டாம்பூச்சி சோனு கையில் சோகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. சோனு வாண்டட் இட் டு பி ஹாப்பி. ஆனால் சோனு பட்டாம்பூச்சி சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினச்சாங்க. கோ செட் சோனு ஃப்ளை ஹவே. இப்போ என்ன பண்ணார் சோனு அந்த பட்டாம்பூச்சியை, கையில் வச்சுருந்த பட்டாம்பூச்சியை விட்டுடுறாரு. போ அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு, பறந்து போன்னு சொல்கிறாரு. He let the butterfly go. He sat on the red rose. It flew on the peach tree and then sailed on a lotus leaf. It flew merrily from flower to flower. இப்போ அந்த பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுச்சுன்னா சந்தோஷமாக பறந்து போகுது. ஃபஸ்ட்டு போய் ரெட் ரோஸ் மேலே உட்காருது, அதுக்கப்புறம் பீச் ட்ரீ மேலே போய் உட்காருது, அப்புறமா லோட்டஸ் லீஃப், அதாவது தாமரை இலைகள் இருக்குல்ல, அது மேலே மிதக்குது. இட் ஃப்ளூ மெரிலி ஃப்ரம் ஃப்ளார் டு ஃப்ளார். சந்தோஷமாக ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு பறந்து போகுது. சோனு வாட்ச்ட் இட் ஃப்ளை அண்ட் ஃப்ளை. சோனு அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னென்ன பண்ணுது அப்படின்ட்டு. த பட்டர்ஃப்ளை ஃப்ளூ ஆல் அரவுண்ட் சோனூஸ் கார்டன் ஹாப்பி அண்ட் ஃப்ரீ ஒன்ஸ் அகெயின். ஸோ என்ன பண்ணுது அந்த பட்டர்ஃப்ளை, அந்த பட்டாம்பூச்சி சோனுவோட கார்டனில் சந்தோஷமாக பறந்து வருதான், மறுபடியும் பறந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனை எழுதினவங்க பேர் நீலிமா சினா. நியூ வேர்ட்ஸில் என்னென்ன இருக்குது, வாட் ஆர் த நியூ வேர்ட்ஸ்? எஸ்கேப், பாண்ட், பீச், கிளைம், கேட்ச், மிடில்,
hungry, float, shout, chase, flutter, twist. I hope children you have enjoyed reading this lesson. Bye. Take care.